ஜோப்பாம் சமையல். எல்லாரும் சாயந்தரம் காஃபி குடிப்பாங்களா, அதனால இன்னைக்கு நம்ம காஃபி போட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றதுன்னா உடச்சுக்கணும், சின்ன இறக்கும். அதுக்கப்புறம் நீங்க பாலை பாலை வெட்டிக்கணும். வெட்டின உடனே இதுல ஊத்திக்கணும். அதுக்கப்புறம் நீ இதுல இப்ப நம்ம பாலை காய்ச்சணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். அப்புறம் நீங்க வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்க இது வெயிட் பண்ணணும். பால் பொங்க போகுது. கவனிங்க. இருங்க, பொங்க போகுது. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. பால் பொங்க போகுது. ஏன்னா அம்சம் தான் இருக்கு. பால் நல்லா வந்துட்டு இருக்கு. ஓகே, பால் நல்லா வந்துட்டு இருக்கு. நீங்க வந்து இத வந்து பார்த்துக்கோங்க. பொங்க போகுது, இங்க வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆஃப் பண்ணிடணும். எங்க பால் பொங்கிடுச்சு. இப்ப நம்ம பால் பொங்கிடுச்சா, இப்ப நம்ம எடுத்துட்டு வந்தோம். எடுத்துட்டு வந்து வச்ச உடனே நம்ம வந்து காபி தூளை போட்டோம். காபி தூள் உள்ள ஸ்பூன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஜீனியும் சர்க்கரையும் கொஞ்சம் நீங்க எடுத்துக்கணும். ஸ்ட்ராங்கா வேணுங்காவ ஸ்ட்ராங்கா போட்டுக்கோங்க. ஓகே, சுகர் கம்மியா போட்டு சாப்பிட்டுங்க, அதான் ஹெல்த். ஓகே, நல்லா எனக்கு போட்டேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நீங்க ஜீனியை போட்டுக்கணும். இந்த அளவு போடும். இங்க வந்து பாருங்க, இந்த கலர்ல இருக்கணும். ஸ்மெல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. பொறுத்து போட்டுக்கோங்க. சுகர் பத்தலையா, அதான்
நான் என்னோட தம்பிக்காக தான் போட்டுட்டு இருக்கேன். சரி, தம்பி பேர் வந்து வெங்கடேஷ் யாழ்னி. அதுக்காக தான் போட்டுருக்கேன். ஆராய்ச்சி இருக்கேன் வந்து பாருங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எனக்கு நிறையா டிவினா ரொம்ப பிடிக்கும். போதும். மிக்ஸ் பண்ண உடனே நம்ம வந்து அதுக்கப்புறம் வச்சிடணும். வச்ச உடனே கொஞ்சம் வந்து இதில் ஊற்றிக்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் பார்த்துக்கணும். சுகர் ரொம்ப டேஸ்டி, எம்மி, ரொம்ப டேஸ்டா இருக்கு. சூப்பரான லிவிஸ்டா காப்பி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க.